குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னா, இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், அதாவது நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட். ஃபிசிக்கல் வேர்ல்டுங்கிறதுனால இயற்பியல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றலின் நோக்கங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வியப்படைய வைக்கும் இயற்பியல் கண்டுபிடிப்புகள். உங்களுக்கே தெரியும், நிறைய இயற்பியல் கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக சந்திராயன் 2 அனுப்புனாங்க. சந்திராயன் 1 ஆல்ரெடி போயிட்டு சக்ஸஸாக வந்துடுச்சு. அதே மாதிரி நிறைய இயற்பியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு தெரிஞ்சு இருக்குது. செகண்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்பியல் அளவுகளின் முக்கியத்துவம் பார்க்க போகிறோம். இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் நீளம், நிறை, காலம், வெப்பநிலை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நீளத்தோடைய அலகு என்ன சொல்லுவோம், மீட்டர் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைக்கு என்ன சொல்லுவோம், கிலோகிராம் சொல்லுவோம். வெப்பநிலைக்கு என்ன சொல்லுவோம், கெல்வின் சொல்லுவோம். அப்போ இந்த நீளம், நிறை, காலம், வெப்பநிலை சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பல்வேறு அளவீடு முறைகள். இப்போ பார்த்தோம் இல்லையா, வெப்பநிலையின் அலகு கெல்வின், நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம் பார்த்தோம் இல்லையா. அந்த அலகுகள் இருக்குல்ல, கிலோகிராம், மீட்டர், கெல்வின் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அளவிடக்கூடிய முறைகள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். அடுத்தது, இயற்பியல் அளவீடுகளில் ஏற்படும் பிழைகள் மற்றும் அவற்றை திருத்தம் செய்தல். இயற்பியல் அளவீடுகளில் ஏற்படும் பிழைகள் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விசையின் அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இந்த நியூட்டன் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளில் சொல்லும்போது கேபிட்டல் எண் தான் நம்ம கண்டிப்பாக போடணும். ஸ்மால் எண் போட்டால் அது தவறு. ஸோ அதை நம்ம திருத்தம் செய்கிறோம். அடுத்தது இப்போ இந்த விசையின் அலகு நியூட்டன் அப்படிங்கிறத, நியூட்டனுங்கிறது என்ன செய்வோம்னா NEWTON அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதுவோம். கேபிட்டல் லெட்டர்ஸில் நம்ம எழுத மாட்டோம். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும் அப்படின்னா அது தப்பு. ஸோ அதை நம்ம திருத்தம் செய்கிறோம். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்பியல் அளவீடுகளில் ஏற்படும் பிழைகள் மற்றும் அவற்றை திருத்தம் செய்தல்னு சொல்லிட்டு 4th ஒன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5th ஒன் பார்த்தீங்கன்னா, முக்கிய எண்ணுருக்களும் அதன் முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்ணூறுனா என்ன நமக்கு தெரியணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1214 வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1214 எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 1 4, மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 அப்படிங்கிறது தான் என்னது, 800 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நிறைய ஃப்ராக்ஷன்லாம் இருக்குது. பாயிண்ட்ஸில் பாயிண்ட் வச்செல்லாம் வரும். ஸோ அதை நம்ம உள்ள லெசனுக்குள்ளே போய்ட்டு நல்லா ப்ரீஃபாக பார்ப்போம். அடுத்தது லாஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பரிமாணங்களை பயன்படுத்தி இயற்பியல் அளவுகளின் ஒருபடித்தான தன்மையை சோதித்தல். நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பரிமாணம் அப்படின்னா இந்த MLT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த இயற்பியல் அளவுகளுடைய ஒருபடித்தான தன்மையை சோதித்தல்னு சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு லைட்டாக சொல்கிறேன், உள்ளே போயிட்டு நம்ம நல்லா தெளிவாக பார்ப்போம். சரியா, பரிமாணங்கள் அந்த MLT அதை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ, அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா. அறிவியல் ஒரு அறிமுகம், கவனிச்சுக்கோங்க. சயின்ஸ் என்னும் சொல் அறிந்து கொள்ளுதல் என்னும் பொருளுடைய சயின்சியா என்னும் லத்தீன் மூலச்சொல்லிலிருந்து உருவானதாகும். சயின்சியா அப்படிங்கிறது என்னென்னா லத்தீன் மூலச்சொல், அதுலேருந்து தான் சயின்ஸ் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அதோடைய மீனிங் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் மொழியில் சொல்கிறாங்க சயின்ஸ்னால் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதோடைய மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மைகளை அறிந்து ஆராய்தல் தான் அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, மனித மனம் எப்போதும் இயற்கையின் பல்வேறு நிகழ்வுகளான கிரகங்கள், ஒளிரும் நட்சத்திரங்களின் இயக்கங்கள், பருவகால சுழற்சி மாற்றம் மற்றும் வானவில் உருவாதல் போன்றவற்றை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆர்வமுடன் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ இயற்கையின் பல்வேறு நிகழ்வுகளான கிரகங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே நம்ம சன்னு, மூன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சூரியன், சந்திரன், அப்புறம் நட்சத்திரங்கள், ஒளிரும் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகள் ப்ளஸ் ஒளிரும் நட்சத்திரங்களின் இயக்கங்கள், அப்புறம் பருவகால சுழற்சி மாற்றம் அப்படின்னா என்ன தெரியுமா, சீசன்ஸு, வின்டர் சீசன், அப்புறம் சம்மர் சீசன், அப்புறம் இந்த பனிக்காலம் இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதான் அந்த பருவகால மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வானவில் உருவாதல், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா,
நிகழ்வுகள் உருவாகும் விதத்தையும் அவற்றிற்கு இடையேயான தொடர்புகளையும் அறிய ஆராய்ச்சி நோக்குள்ள மனம் முற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போதுமே எந்த மாதிரி பார்வையில் பார்ப்போம் அப்படின்னா எல்லாமே ஆராய்ச்சி நோக்குள்ள பார்வையில் தான் நம்ம ஒவ்வொரு திங்ஸையும் பார்ப்போம். இப்போ மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த மழை எதுக்காக பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆராயணும். அந்த ஆராயும் நோக்கோட அந்த ஆர்வத்தோடு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்து இயற்கையை புரிந்து கொள்ளும் இந்த முயற்சி தான் இன்றைய நவீன அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் வழிவகுத்தது. இந்த மழை ஏன் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்கான முயற்சியை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைய அந்த மாடர்ன் சயின்ஸு சொல்லுவாங்க இல்லையா, நவீன அறிவியல் ப்ளஸ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, தொழில்நுட்பத்திற்கெல்லாம் வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை நிகழ்வுகளை உற்று நோக்கி ஆய்வு செய்து மற்றும் பகுத்தறிந்து பெறப்பட்ட முறையான அறிவே அறிவியல் ஆகும். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அதை அப்சர்வ் பண்ணி அதை நல்லா ஆய்வு செஞ்சு பகுத்தறிஞ்சு அதுக்கு பகுத்தறிதெல்லாம் அதுக்கு என்னென்னா வந்து அந்த சொல்லுவாங்கள்ல தத்துவங்கள் விதிகள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி என்னென்ன லாஸ்லாம் இதுக்கு உதவுது அது மாதிரி பகுத்தறிஞ்சு பார்த்து பெறப்பட்ட ஒரு முறையான அறிவு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா அறிவியல் என்ன செய்கிறாங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. 2 வகையாக என்ன அப்படின்னா இயல் அறிவியல் ஒன்று, உயிர் அறிவியல் ஒன்று பிரிக்கிறாங்க. அந்த இயல் அறிவியலை வந்து உயிரற்ற பொருட்கள்னு சொல்கிறாங்க. உயிர் அறிவியலை வந்து உயிருள்ள பொருட்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா இயற்பியல் வேதியியல் அப்படிங்கிறது வந்து அதாவது நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயற்பியல் வேதியியல் அப்படின்னா உயிரற்ற பொருட்கள், அதுதான் இயல் அறிவியல்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தாவரவியல் விலங்கியல் வந்து உயிருள்ள பொருட்கள், அது லிவிங் திங்ஸ், அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிர் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இயல் அறிவியல், இன்னொன்று உயிர் அறிவியல். இயல் அறிவியல்னால் இயற்பியலும் வேதியியலும், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி. உயிர் அறிவியல்னால் தாவரவியல் விலங்கியல், அதை சொல்கிறாங்க. அடுத்தது இயற்கை நிகழ்வுகளை ஆர்வமாக உற்று நோக்குதலும் அறிந்து கொள்வதுமே அறிவியலின் ஆரம்பமாகும். இப்போ இயற்கை நிகழ்வுகள், ஒரு வானவில் உருவாகுது, ஒரு மழை பெய்யுது, ஸோ இதை நம்ம என்ன செய்யணும், ஆர்வமாக உற்று நோக்கி அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவியலுடைய தொடக்கமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அறிவியலுங்கிற சொல் வந்து 19ஆம் நூற்றாண்டிலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதைக்கு முற்காலத்தில் இயற்கை தத்துவ இயலை தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நேச்சுரல் ஃபிலாசபி அப்படிங்கிறாங்க. அடுத்து பண்டைய நாகரிக காலத்தில் வானியல், வேதியியல், மனித உடற்கூறியல் மற்றும் வேளாண்மை போன்றவற்றை பற்றி அறிந்து சிறந்த முறையில் பயன்படுத்தினார்கள். அப்போவே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வானியல்னால் அஸ்ட்ரானமின்னு சொல்லுவாங்க, வேதியியல்னால் கெமிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷில், மனித உடற்கூறியல் அப்படின்னா ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கே வந்து பயன்படுத்தி சிறந்த முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து எழுத்து முறை வந்து வளர்ச்சி பெறுவதற்கு முன்பே வாய்வழி மூலமே அறிவு பரிமாறிக்கொள்ளப்பட்டது. எழுத்து முறை நம்ம ரைட்டிங் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லாகவே வாய்வழியாக தான் நம்முடைய நாலேஜ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. வாய்வழி மூலியமாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பரிமாறிக்கிட்டாங்க. அடுத்தது பண்டைய காலத்தில் வானியல் முதல் மருத்துவம் வரை அறிவியல் முன்னேற்றங்கள் அனைத்திலும் எகிப்தியர்களே முன்னோடிகளாக சிறந்து விளங்கினார்கள். அஸ்ட்ரானமிலேருந்து இன்றைக்கி மருத்துவம் வரைக்கும் எகிப்தியர்கள் தான் யார் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா எகிப்தியர்கள் தான் முன்னோடிகளாக வந்து இருந்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் காலந்தொட்டே, அதாவது 3300லேருந்து 1300 கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி கிமுனா. இன்னொன்று மூணு கொடுத்துருக்காங்களே, அது வந்து பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு அர்த்தம். அப்போவே வந்து இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவியல் ப்ளஸ் கணித பண்பாட்டில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க, சயின்ஸ்லையும் மேக்ஸ்லையும். அது மேலே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 51A(h) அடிப்படை கடமைகள் பிரிவு 4(4) அறிவியல் மனப்பான்மையையும் மனித நேயத்தையும் சீர்திருத்தத்தையும் ஆய்வு மனப்பான்மையையும் போற்றி வளர்ப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவே நமது அறிவியல் கல்வியின் நோக்கமாகும். ஸோ கேட்பாங்க, இந்த இந்தியன் கான்ஸ்டியூவன்ட் அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த பிரிவு அடிப்படை கடமைகளை 4வது பிரிவில் வந்து இந்த மாதிரியான ஒரு தாட்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது அறிவியல் முறைனா என்ன? அறிவியல் முறை என்பது இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கும் மற்றும் இயற்கை நிகழ்வுகள் தோன்ற காரணமாக உள்ள விதிகளை உருவாக்குவதற்குமான ஒரு படிப்படியான அணுகுமுறையாகும். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், அது தோன்றதற்கு காரணமான உள்ள விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எந்த ஒரு அறிவியல் முறையும் கீழ்கண்ட பொதுவான அம்சங்களை உள்ளடக்கியது. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் முறைப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல், செகண்ட் ஒன் கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை,
தேர்டு ஒன் தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வு. ஃபோர்த்து ஒன் கணிதவியல் மாதிரிகள். ஃபிஃப்த்து ஒன் கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறை மூலம் கண்டறிந்து தவிர்த்தல். எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருந்தாலும் இந்த 5 வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 5ஓட இந்த ஃபீச்சர்ஸ் 5 ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு உலோகத்தண்டின் ஒரு முனையை வெப்பப்படுத்தும் போது மறுமுனையில் வெப்பம் உணரப்படுகிறது. இந்நிகழ்வை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களை எழுப்பலாம். ஒரு உலோகத்தண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு முனையில் நம்ம ஹீட் பண்ணும்போது அதை இன்னொரு முனையில் வந்து அந்த வெப்பம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தப்பட்டு நம்ம உணர்றோம். ஸோ அது எப்படி இருக்கா அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வெப்பப்படுத்தப்படும் பொழுது அந்த தண்டின் உள்ளே நிகழ்வது என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. நம்ம ஒரு சைடு மட்டும்தான் என்ன பண்ணோம், ஒரு முனையில் மட்டும்தான் நம்ம ஹீட்டு கொடுக்குறோம். ஸோ அது எப்படி மறுமுனைக்கு வந்து கடத்தப்படுது அப்படிங்கிறது தான். வெப்பம் மறுமுனைக்கு எவ்வாறு பரவியது, ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு எப்படி வந்து ஹீட்டு கடத்தப்பட்டுச்சு. அடுத்து 3வது கொஷின் வந்து எல்லா பொருட்களிலும் இந்த விளைவு நிகழுமா. இது வந்து இந்த ஒரு பொருள் மட்டும் இல்லாமல், அதாவது உலோகத்தண்டு மட்டும் இல்லாமல் வேறு எல்லாத்துலேயுமே இது மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோர்த்து வந்து பொருட்களின் வழியே வெப்பம் பரவுகிறது எனில் வெப்பத்தை நம்மளால் பார்க்க முடியுமா. இப்போ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வெப்பம் கடத்தப்பட்டதை உணர்றோம் இல்லையா, அந்த உணரக்கூடியதை விஷுவலைஸாக பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மேற்கான வினாக்களுக்கான விடைகளை கண்டறியும் வழிமுறையே அறிவியல் ஆய்வு முறையாகும். ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அறிவியல் நோக்கத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படிங்கிற எப்படிலாம் வினாக்கள் எழுப்பலாம், அதுக்கு எப்படியெல்லாம் விடை வந்து சொல்லலாங்கிறத பார்க்குறது தான் அறிவியல் ஆய்வு முறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வெப்ப இயக்கவியலின் அடிப்படை கருத்துக்கள். 8வது யூனிட் லெசன் 8ல் வந்து இந்த வெப்ப இயக்கவியலை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். அடுத்தது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை பாருங்கள். அதாவது பொது ஆண்டுக்கு முன், அதாவது பிஃபோர் கிறிஸ்டியன், எப்படி சொல்கிறதுனா கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 350லேயே இயற்பியல் என்ற பெயர் வந்து அரிஸ்டாட்டில் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போவே இப்போ 350வது வருஷமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னே அப்போவே வந்து இயற்பியலுங்கிற பேர் வந்து அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு வந்துட்டார். அடுத்தது இயற்பியல்லாம் என்ன, அது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சயின்ஸை பற்றி பார்த்தோம். அது ஆராய்ச்சியில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், எப்படிலாம் அதோடைய எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் வந்து ஆராயலாம் அப்படிங்கிறத வந்து அதில் பார்த்தோம். அடுத்தது வந்து சயின்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்து இயற்பியலை தான் சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேஸையும் இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியில் இருக்கு இல்லையா, அந்த 4லேயுமே இயற்பியல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் பேசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிப்படையே வந்து இயற்பியல் தான் சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஃபிசிக்ஸ் என்ற சொல்லானது இயற்கை என்ற பொருளுடைய ஃபியூசிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தருவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபியூசிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். இது என்ன, இயற்கை என்னும் பொருளுடையது, அதிலிருந்து தான் இயற்பியல் என்ற சொல் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி பயிலுவதாகும். எனவே இயற்பியலே அறிவியலின் அனைத்து பிரிவுகளுக்கும் அடிப்படையானதாக கருதப்படுகிறது. ஓகே, இயற்பியல் என்பது இயற்கை மற்றும் இயற்கையின் நிகழ்வுகளை பற்றி பயிலுவதாகும். அடுத்தது பாருங்கள். இயற்பியல் பயிலுவதில் ஒன்றிணைத்து பார்த்தல் மற்றும் பகுத்து பார்த்தல், யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம் 2 அணுகுமுறைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றிணைத்து பார்க்கணும், அடுத்தது வந்து பகுத்து பார்க்கணும் அப்படிங்கிற 2 அணுகுமுறைகள் இருக்குது. ஒன்றிணைத்து பார்த்தல் அப்படின்னா வேறுபட்ட இயற்பியல் நிகழ்வுகளை ஒரு சில தத்துவங்கள் மற்றும் விதிகளை பயன்படுத்தி விளக்க முயற்சித்தல். அதாவது வேறுபட்ட வேறு ஒரு இயற்பியல் நிகழ்வு வந்து சில தத்துவங்கள், சில விதிகளை பயன்படுத்தி நம்ம வந்து விளக்க முயற்சிக்கிறது. எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புவியை நோக்கி தடையின்றி தானே விழும் பொருட்களின் இயக்கம். இதில் வந்து தத்துவத்தையும் விதியையும் பயன்படுத்தி நம்ம விளக்க முயற்சிக்கலாம். அது மாதிரி சூரியனை சுற்றி வரும் கோள்களின் இயக்கம், அப்புறம் புவியை சுற்றி வரும் சந்திரனின் இயக்கம் ஆகியவற்றிற்கு காரணமான இயற்கையின் விசைகளை இது எல்லாத்தையுமே நியூட்டனுடைய லாஸ், நியூட்டன் இயற்பியல் விதி வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றிணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பெரிய அமைப்பினை அல்லது பொருளை அதனுள் அடங்கிய நுண்ணிய துகள்களின் மூலம் விளக்க முயற்சிப்பதே பகுத்து பார்த்தல். ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபிகேஷன், அந்த ஒன்றிணைத்து பார்த்தல் பார்த்தோம். அடுத்து வந்து பகுத்து பார்த்தல், ஒரு பெரிய அமைப்பு, அதாவது ஒரு பெரிய பொருளை வந்து அதோட சின்ன துகள் மூலம் நம்ம விளக்க முயற்சிப்பது தான் பகுத்து பார்த்தல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பெரிய அமைப்பின் பண்புகளான வெப்பநிலை, என்ட்ரோபி வந்து அதை விளக்குறதுக்கு வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற அந்த லெசன் மூலியமாக விளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சொல்லியிருக்காங்க பாருங்கள், மூலக்கூறுகளின் இயக்கவியல் கொள்கை மற்றும் புள்ளியியல், எந்திரவியல் ஆகியவை
மேற்கூறிய ஒரு பெரிய அமைப்பின் பண்புகளை அந்த பெரிய அமைப்பின் நுண்துகள்களான மூலக்கூறுகள் வழியே விளக்குகிறது. அதாவது இயக்கவியல் கொள்கை ப்ளஸ் புள்ளியியல் எந்திரவியல் இது மூணும் அதோடைய நுண்துகள்கள் வந்து மூலக்கூறுகள், அந்த மூலக்கூறுகள் வழியாக விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் எதுக்கான எக்ஸாம்பிள் தான், பகுத்து பார்த்தல் ரிடக்ஷனிசம் அதுக்கான எக்ஸாம்பிள் தான். அடுத்தது ஒரு குறிப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. இயற்பியலில் ஒரு பெரிய அமைப்பு என்பது நம் கண்ணால் காணக்கூடிய ஒரு கல்லிலிருந்து வானில் இருக்கும் விண்மீன்கள் வரை அனைத்தையும் குறிக்கும். நுண்ணமைப்பு என்பது நம் கண்ணிற்கு புலப்படாத சிறிய அளவிலான மூலக்கூறுகளை குறிக்கும். சிறிய அளவிலான மூலக்கூறுகள் ஒருங்கிணையும் போது பெரிய அளவிலான பொருள் உருவாகிறது. அதாவது ஒரு பெரிய அமைப்புனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கல்லுலேருந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன்கள் நட்சத்திரம் வரைக்கும் என்ன தான் சொல்லியிருக்காங்க, அதான் மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா ஒரு பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நுண்ணமைப்புனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கண்ணுக்கே புலப்படாத சிறிய அளவிலான மூலக்கூறுகளை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஜன்னல் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வெயில் வரும். ஸோ அந்த வெயிலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய துகள்கள், சின்ன சின்ன மூலக்கூறுகள் துகள்கள்லாம் நிறைய டஸ்ட்டு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன எதில் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அந்த அந்த வெயில் வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். சும்மா நம்ம உட்காந்தும்போது வெயில் இல்லாத இடத்துலனா நம்ம அந்த துகள்கள் வந்து நமக்கு தெரியாது, அந்த வெயிலில் மட்டும்தான் தெரியும். ஸோ அதான் அந்த கண்ணிற்கு புலப்படாத சிறிய அளவிலான மூலக்கூறுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயற்பியலோட பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. இயற்பியலோட பிரிவுகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பண்டைய இயற்பியல், இந்த சைடு நவீன இயற்பியல் கொடுத்துருக்காங்க. பண்டைய இயற்பியல் அப்படின்னா இங்கிலீஷில் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க, நவீன இயற்பியல்லாம் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்திரவியல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கைகள், ஒளியியல், மின்னோட்டவியலும் காந்தவியலும், அப்புறம் ஒளியியல், வான இயற்பியல், நெக்ஸ்ட்டு சார்பியல். அடுத்தது நவீன இயற்பியலில் பார்த்திங்க அப்படின்னா குவாண்டம் இயற்பியல். குவாண்டம் இயற்பியலில் வந்து சார்பற்றது சார்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 டைப்பாக பிரிக்கலாம். அடுத்தது அணு இயற்பியல், அப்புறம் அணுக்கரு இயற்பியல், அப்புறம் மூலக்கூறு இயற்பியல், அடுத்து உயர் ஆற்றல் இயற்பியல், அடுத்தது பொதிவு பருப்பொருள் இயற்பியல். ஸோ இது மாதிரி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த சைடு பண்டைய இயற்பியலையே எந்திரவியலை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நிலையியல், இன்னொன்று இயக்க விசையியல். அடுத்தது இயக்க விசையியலை பார்த்தா 2ஆக பிரிச்சிருக்காங்க. அது வந்து இயக்கவியல் 1, விசையியல் 1. அடுத்தது பாருங்கள், அந்த இயற்பியலின் பிரிவுகளை இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தோமா, அடுத்தது வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கல்ல மேலே, அதை பார்ப்போம். இயற்கையின் விதிகளை வெளிக்கொணர்வதில் துணை புரிந்த அடிப்படை அறிவியல் இயற்பியல் ஆகும். இயற்கையினுடைய விதிகளை வெளிக்கொணர்வதில் ரொம்ப பேசிக்காக உள்ளது எதுன்னு கேட்டால் அது வந்து இயற்பியல் மட்டும்தான். இந்த இயற்பியலின் மொழி கணிதவியல் ஆகும். இயற்பியலுக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அது எல்லாமே கணித சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதனால் இயற்பியலோட லாங்குவேஜ் என்னென்னு தான் சொல்லியிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் பழங்காலத்துலலாம் மனிதர்கள் வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை முறையும் இயற்கையோடு வந்து இணைக்கப்பட்டிருந்துச்சு. அது மாதிரி வான்பொருட்கள் மற்றும் விண்மீன்களின் இயக்கங்களை ஆதாரமாக கொண்டு பருவ காலங்களை கணித்தனர். அதாவது இந்த விதைக்கக்கூடியது அறுவடை சீசன், அப்புறம் விண்டர் சீசன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, மழை எப்போ எந்த நேரத்தில் மழை வரும், எப்போ வந்து வெயில் அடிக்கும், எப்போ வந்து குளிர் வரும், அதெல்லாம் வந்து அப்போனா எதை வச்சே கணிச்சாங்க, வான்பொருட்கள் ப்ளஸ் விண்மீன்களுடைய இயக்கங்களை ஆதாரமாக வச்சே கணிச்சாங்க. அப்புறம் விதைக்கும் மற்றும் அறுவடை செய்யும் காலங்களை வான்வெளியை நோக்குவதன் மூலம் அனுமானித்து வந்தனர். எனவே முதலில் வளர்ச்சியடைந்த அறிவியல் பிரிவு வானியலும் கணிதவியலும் ஆகும். எப்போ அறுவடை பண்ண போகிறோம், எப்போ வந்து விதைக்க போகிறோம், இது எல்லாமே வந்து வான்வெளியை வச்சு தான் அப்போவே கணக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ வானியலும் கணிதவியலும் தான் என்னது முதல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு அறிவியல் பிரிவு. அடுத்தது இயற்பியலின் பல்வேறு பிரிவுகளின் காலமுறை வளர்ச்சி பின்னணிப்பு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அப்பெண்டிக்ஸ் 2A 1.1 சொல்லிட்டு பின்னாடி இருக்கும். அது வந்து நம்ம அது எப்படி சொல்கிறோன்னு தெரியல, இங்கே இதில் எடுக்க முடியாது. உங்களுடைய புக்கில் வந்து பின்னாடி பாருங்கள், பின் இணைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அப்பெண்டிக்ஸ் 2ன்னு சொல்லிட்டு A 1.1 ஒரு டேப்லர் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இயற்பியலின் வெவ்வேறு பிரிவுகள் மற்றும் அவற்றின் தொடர்புகள் கூட்டுப்பாடமாக
சுட்டுப்படமாக காட்டப்பட்டுள்ளது. மேலும் அட்டவணை 1.1 இயற்பியல் பிரிவுகளின் அடிப்படை சுட்டி காட்டப்பட்டுள்ளன. இது எல்லாமே அந்த பின் இணைப்பில் இருக்குது. அடுத்தது இதெல்லாம் சும்மா காமனாக கொடுத்துருக்கிறது தான். மேல்நிலை 1ஆம் ஆண்டு இயற்பியல் பாடப்புத்தகத்தின் தொகுதி 1 மற்றும் 2 இயற்பியலின் அடிப்படை பிரிவுகளின் முக்கிய கருத்துக்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இது ஆக்சுவலாகவே நம்ம ஃபஸ்ட்டு இயற்பியல் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவும் 2வது வேல்யூ ரெண்டுமே இருக்கும். அதில் ஃபிசிக்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறிப்பாக எந்திரவியல் 1லேருந்து 6 வரையிலான அலகுகளாக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அலகு 1 இயற்பியலின் வளர்ச்சி, அதன் அடிப்படை கருத்துக்களான அளவீட்டியல் அலகுகள் போன்றவற்றுடன் விவரிக்கப்பட்டுள்ளன. இயற்பியல் தத்துவங்கள் மற்றும் அவற்றிற்கு காரணமான இயற்பியல் விதிகளை விவரிப்பதற்கு தேவையான அடிப்படை கணிதவியல் அலகு 2 விவரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ பொருட்கள் மீதும் செயல்படும் விசையின் தாக்கம் நியூட்டனின் இயக்கவியல் விதிகளின் அடிப்படையில் அலகு 3 முறையாக விவரிக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி எந்திரவியல் உலகில் ஆய்வு செய்வதற்கு தேவைப்படும் முக்கிய அளவுகளான வேலை மற்றும் ஆற்றல் பற்றிய கருத்துக்கள் அலகு 4 வழங்கப்பட்டுள்ளன. இது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் அலகு 3 மற்றும் 4 பொருட்களை புள்ளி பொருட்களாக கருதப்பட்டதற்கு மாறாக அலகு 5 திண்ம பொருட்களின் இயந்திரவியல் பற்றிய கருத்துக்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அலகு 6 ஈர்ப்பு விசை மற்றும் அதன் விளைவுகள் விவரிக்கப்பட்டுள்ளன. அலகு 7 இயற்பியலின் பழம்பிரிவான பல்வேறு பருப்பொருட்களின் பண்புகள் விளக்கப்பட்டுள்ளன. வெப்பத்தின் தாக்கம் மற்றும் அதன் விளைவுகளை ஆய்வு செய்வது குறித்து அலகு 8 மற்றும் 9 விளக்கப்பட்டுள்ளது. அலைவுகள் மற்றும் அலை இயக்கத்தின் முக்கிய கூறுகள் அலகு 10 மற்றும் 11 விவரிக்கப்பட்டது. இதனால் நமக்கு தேவையே கிடையாது, சரியா? இந்த ஸ்டார்டிங் இந்த சொல்லியிருக்காங்களே மேல்நிலை 1ஆம் ஆண்டு அறிந்து வரைக்கும் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமே கிடையாது. ஓகேப்பா, நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் சும்மா இன்ட்ரோ தான். இது எல்லாமே இயற்பியலுக்கான இன்ட்ரோ தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்பியல் கற்றலின் இனிமையும் வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு இன்ட்ரோ தான். இப்போ நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா அளவீட்டியல்னு ஒன்று 1.4 கொடுத்துருக்கேன் இருக்குது, பார்த்திங்களா? அங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம் லெசனுக்குள்ளே. அப்போ இன்னொரு கிளாஸும் இன்ட்ரோ தான் ஓடும். ஜஸ்ட்டு இதை கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, தேங்க்ஸுப்பா. இந்த சைடு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல இயற்பியலின் பிரிவுகள், அதை நாளைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.